உங்கள் மல்பரி காய்க்கிற மல்பரியா இல்லை காய்க்காத மல்பரியா எனக்கு தெரியலைங்க அப்படின்னு டவுட் உள்ளவங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸு. கட்டிங் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் பாருங்கள், இலையோடு சேர்த்து அந்த காயுமே பிடிச்சிரும். இதான் மல்பரி காய், சரிங்களா? இந்த மாதிரி மல்பரி காய் வந்துச்சு அப்படின்னா இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா விளையாது. இது அப்படியே காஞ்சு போயிடும் இந்த மல்பரி காய், சரிங்களா? இந்த மல்பரி காய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி நல்லா துளிர் விடும். இந்த மாதிரி நல்லா துளிர் விடும். இந்த மாதிரி நீங்கள் துளிர் விடும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போய் சொல்லியிருக்கேன், கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணி விட இதில் இருக்கிற ஒவ்வொரு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு நாடு வருது பார்த்தீங்களா, சின்ன சின்ன தளர்கள், இதெல்லாமே சீக்கிரமாகவே வளர்ந்து உங்களுக்கு காய் காய்க்க ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் காய் காய்ச்சதுக்கப்புறமாவும் அந்த அதாவது அந்த கம்புகளை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதனால் பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆகும். நிறைய காய்களையும் உங்களுக்கு காய்க்கும். குட்டியாக நிற்கிற மல்பரி நிறைய காய் காய்க்குது. சீக்ரெட் இதுதாங்க. வீடியோ பிடித்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.